திமுகவில் 70 வயது வரை உள்ளவர்கள் மட்டுமே இனி மாவட்ட செயலாளர்களாக இருக்க முடியும் உள்ளிட்ட 9 முக்கிய தீர்மானங்கள் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். மாணிக்கம், மேலும் விவரங்கள் என தொடர்ந்து பகிரலாம். திமுக ஒரு தேர்தலில் தோல்வி அடைவதும் வெற்றி பெறுவதும் நிலையானதல்ல, மக்களுக்காக பணியாற்றுவது நிலை. ஆனால் இந்த முறை திமுக தோற்றிருக்கக்கூடிய காரணம் யார் என்பதை கண்டறிந்து ஒருவர் மீது ஒருவராக நடவடிக்கை எடுப்பதை விட முழுமையான ஒரு சுய பரிசோதனை வேண்டும் என்ற அடிப்படையில திமுகவுக்கு உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பும், அதே நேரத்துல திமுகவுல கிளைக்கழகம் முதல் மாவட்ட கழகம் வரையில் இருக்கக்கூடிய பொறுப்புகள்ல இனி வயது நிர்ணயம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலேயே ஒருவர் போட்டியிட முடியும். மேலும் ஒருவர் 2 முறைக்கு மேல் ஒரு பொறுப்புல வகிக்க முடியாது என்றும் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய உரையை குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய செயற்குழுல 9 தீர்மானங்களாகவும் அவை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி மாவட்ட செயலருடைய வயது வரம்பு என்பதை அதிகபட்சமாக 70 என நிர்ணயித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தற்பொழுது 78 மாவட்ட செயலர்கள் இருக்கிறார்கள். திமுகவில் 78 பேரில் 13 பேர் 70 வயதை கடந்தவர்கள். அதே போன்று இந்த 13 பேர்ல மூத்த அமைச்சர்களாகவும் முன்னாள் அமைச்சர்களாகவும் மூத்த நிர்வாகிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த 13 பேர்ல முன்னாள் அமைச்சர் காந்தி, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, செஞ்சி மஸ்தான், அதே போன்று ஈரோடு முன்னாள் அமைச்சர் முத்துசாமி, புதுக்கோட்டை முன்னாள் அமைச்சர் ரகுபதி, அதே போன்று முன்னாள் அமைச்சர் KKSSR, அதே போன்று அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவரெல்லாம் முன்னாள் அமைச்சர்களாக திமுகவில் இருந்தவர்கள், மாவட்ட செயலராக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் வயது 70 கடந்திருக்கக்கூடிய சூழலில் அவர்களால் இனி தங்களுடைய அந்த மாவட்ட பொறுப்புகளுக்கு உட்கட்சி தேர்தலில் கூட போட்டியிட முடியாது என்ற ஒரு நிபந்தனையை திமுக செயற்குழு உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமின்றி 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தற்பொழுது அந்த பொறுப்புகள் விடுவிக்கப்படுவதனால மாநிலங்களான பொறுப்புகளுக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதெல்லாம் திமுக பின் நாட்கள்ல இதுக்கான ஆலோசனைகளை செய்து மறுசீரமைப்பு குழு கொடுக்கக்கூடிய பரிந்துரைகள் அடிப்படையில அதற்கான மாற்றுதல்கள் பின்னால் அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் திமுகவில் ஏற்படுவதற்கான கடந்த தேர்தலில் திமுக அடைந்த தேர்தல் தோல்விக்கு பிறகாக திமுக சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. கலாய்வு குழு என்ற அடிப்படையில குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிக்கும் நேரடியாக சென்று கட்சியிடம் கருத்து கேட்டிருந்தது. கட்சி நிர்வாகிகளிடம் 1 to 1 என்ற முறையில அவர்களுக்கு என்ன குறைகள் இருக்கின்றன, கட்சியினுடைய என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன நிலை இருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் எழுத்துப்பூர்வமாகவும் வாய்மொழியாகவும் கேட்டிருந்தது மட்டுமின்றி அதை அனைத்தையும் அறிக்கையாக உருவாக்கி திமுக தலைவருக்கு சமர்ப்பித்திருந்தார்கள். அதே போன்று நேரில் கருத்து கூற முடியாதவர்கள் இணைய வழியாக அதுக்கென்று உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான வலைதளம் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை அந்த வலைதளத்தில் பதிவு செய்து மட்டுமில்லாமல் அதற்கு தங்களுடைய கருத்து குற்றச்சாட்டுகளுக்கு ஏதேனும் ஆதாரம் இருந்தால் அதையும் அதனுடன் இணைத்து பதிவிட்டிருந்தார்கள். இது அனைத்தையும் ஆராய்ந்து மட்டும் இல்லாமல் கட்சியில உடனடியாக சில மாறுதலையும் மறுகட்டுமானத்தையும் செய்ய வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது என்பதை உணர்ந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதற்காக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில ஒரு குழு அமைத்திருந்தார். மறுசீரமைப்பு குழு என்ற குழுவுல 10 பேர் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த குழுல முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, எஸ் சிவசங்கர், கீதா ஜீவன் உள்ளிட்டவர்களெல்லாம் இடம்பெற்றிருந்தார்கள். அதே போன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன் உள்ளிட்டவர்களும், முன்னாள் மாநில உறுப்பினர் M.M. அப்துல்லா உள்ளிட்டவர்களெல்லாம் இடம்பெற்றிருந்தார்கள். இவர்கள் அடங்கிய இந்த 10 பேர் கொண்ட குழு கட்சியினுடைய உடனடியான மாறுதலுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கான ஒரு முதற்கட்ட இடைக்கால அறிக்கையாக ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருந்தார்கள். அந்த அறிக்கையில திமுக கலாய்வு குழுவில் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகளை ஏற்றும் அதனை வாசித்து முழுமையாக உள்வாங்கியதில் பல இடங்கள்ல பல தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் இளைஞர்கள் தங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவதில்லை. ஒருவர் ஒரு பொறுப்பில் நீண்ட காலம் இருப்பதன் மூலமாக அடுத்த தலைமுறையினர் உள்ளே வருவதற்கே வாய்ப்பு இல்லாமல் போகிறது என்ற ஒரு வேதனையை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில கட்சியில ஒரு பொறுப்பில் ஒரு எத்தனை முறை இருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்ணயம் தேவை என்ற ஒரு கருத்தை முதலாக திமுக தலைவரிடம் அந்த குழு பரிந்துரைத்திருந்தது. அதன் அடிப்படையில் அறிக்கை வேண்டும் என்று திமுக தலைவர்